ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18. குருவந்தனத்தை தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இறுதியாக இந்த பகுதியோடு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 1வது ஸ்லோகத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ கடைசியா என்ன கேட்டான் அப்படின்னா, அர்ஜுனன் ஓம் தத் சத் என்ற மந்திரத்தோடு தான் கர்மம் செய்தாக வேண்டுமா, அப்படி செய்யாமல் போனால் பெரிய அனர்த்தம் ஏற்பட்டு விடும் என்று கிருஷ்ணன் சொன்னானே, அப்படி சொல்லக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்கா? சாத்வீக குணமுடை படைத்தவர்கள் ஓம் தத் சத்துன்னு சொல்லி அழகா மந்திரத்தை சொல்லி நம்ம கர்ம யோகத்தை பண்ணிடலாம். அப்படி செய்யாம பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு வேற சொல்லிட்டாரு. இது எதுக்கு வம்பு? கர்மம் பண்ணாதானே நான் ஓம் தத் சத்தெல்லாம் சொல்லி பண்ணணும்னு இருக்கு. பேசாம சன்னியாசத்துக்கு போயிடலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் 2, 3வது அத்தியாயங்களிலே கர்மயோகத்தை விலவாகரியாக சொல்லி இருக்கின்றார். அப்போ தியாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சந்நியாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கண்ணன்ட்ட தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவன் தியாகம் சந்நியாசம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது டோட்டலா இந்த கர்மத்தையே விடுறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொல்லிட்டான்னா பேசாம விட்டுடலாம் இல்ல. சந்நியாசம் இந்த தியாகம் இதை பத்தி நம்ம டிஃபரன்ஸ் கேட்டு இதுல எது நல்லது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவனுக்கு தோணி கேட்டான். அதுக்குண்டான பதிலை இப்ப சொல்றாரு. அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்த ஸ்ரீகிருஷ்ணன் எந்த விஷயங்களை உரைத்தாரோ அவையே 18வது அத்தியாயமாக அமைந்திருக்கின்றன. இப்படியே அத்தியாயங்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று உண்டு பண்ணி கொடுக்கின்றன. இது நிற்கட்டும். இப்போது அர்ஜுனன் கேட்டதால் ஏற்பட்ட சம்வாதத்தை வர்ணிக்கப் போகின்றேன், கவனித்து கேட்க வேண்டும். பாண்டுவின் அந்த குமாரன் பகவானுடைய வார்த்தைகள் முடிவு பெற்று போவதை தெரிந்து கொண்டு மிக்க சிந்தை கொண்டான். தத்துவ விசாரத்தில் மிக்க கொண்டாடத்தக்க உத்தமமான விஷயங்கள் எவையோ அதை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டு முடிவாக சொல்லப்பட்டு தீர்ந்தனவாயின என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் பகவான் பேசாமல் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியாததாக ஆயிற்று. ஆக்சுவலா அதுக்குண்டான ஆன்சர் இப்போ 18வது அத்தியாயத்துல சொல்ல போறாரு. தட் இஸ் ஓகே. பட் இந்த எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு கண்ணன் அப்படிங்கிறத அர்ஜுனனால தாங்க முடியல. ஐயோ, அதுக்குள்ள நம்ம கிருஷ்ணன்ட்ட இருந்து எல்லாம் கேட்டு முடிச்சிட்டோமா? இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லையா? அப்ப சிரவண சுகம் எனக்கு கிடைக்காதா? அப்ப அவர் பேச மாட்டாரா? அவர் பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் பொங்கி கொண்டு வந்ததே, அது எனக்கு இனிமே கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா பார்த்தா பேசிக்கலி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனாலும் எனக்கு இன்னும் ஆசை தீரலையே, கேட்கணும்ன்ற ஆசை தீரலையே என்ற மனம் பதைபதைக்கிறது. ஆனால் பகவான் பேசாமல் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியாததாயிற்று. கன்று பால் குடித்து அதன் வயிறு நிறைந்து போனாலும் மாடு பிரிந்து தூரமாக போவதற்கு அது உடன்படாதல்லவா? சோ பால் குடிச்சாச்சுதான். ஆனா இப்ப மாடு பால் குடிக்கிற வரைக்கும் தான் கூட இருக்கும். அதுக்கப்புறம் மேய போயிடணும்ல. ஆனா மேய போடுறது கன்றுக்கு பிடிக்காது இல்ல. அப்ப கண்ணன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு கண்ணன் நின்று விட்டு போயிட்டான்னா அவன் கூடவே இருக்கணும்ல அப்படின்னு அர்ஜுனன் ஆசைப்படுறான். அனன்ய பிரீத்தியின் வழி இப்படியே தான் இருக்கிறது. அனன்ய பிரீத்தின்னா ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. நானும் அவனும் வேற வேற இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது பிரிஞ்சு போகும்போது என்னால தாங்க முடியாம போயிடுது. பரஸ்பர பிரீத்தி உள்ளவர்கள் தாங்கள் பேச வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லாது போனாலும் ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருந்து ஒருவரை ஒருவர் நன்றாக பார்த்தான பிறகு கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்து பிரேமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அல்லவா? ரொம்ப நெருங்கிய நியோன்யமாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு லவ்வர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் இப்படி யோசிச்சு என்னத்தையாவது பேச வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க 2 பேரும் எதில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த ஆசை தீராது. திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, பிரேமையை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க தானே. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு அந்த ஃபீல் ஆயிடுச்சு. பிரேமையின் சுவாபம் இப்படிப்பட்டதே. அன்றியும் பார்த்தனோ பிரேமையே ஒரு உருவெடுத்து வந்தவன் என்று சொல்லத்தக்கவனாக இருக்கின்றான். ஆகவே பகவான் வாய் பேசாதிருப்பதை அவன் சகித்துக் கொள்ள முடியாதவனாக கஷ்டமடைந்து சம்பாசனை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்ணாடியில் சம்பூர்ணமாய் பார்த்து தீர்ந்து போன தன் சொரூபத்தை மீறவும் திரும்பவும் திரும்பவும் பார்த்துக் கொள்வதைப் போல எதை பற்றி விசாரிப்பது அனாவசியமோ அதையே விசாரித்து கேட்க துணிகின்றான். முன்னாடி நான் முதலே சொல்லிட்டேன், கர்மயோகத்தை தான் இன்டைரக்டா ஓம் தத் சத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னடா பண்றது, இவர் பாட்டுக்கு பேசாம இருந்துட்டாருன்னு எனக்கையாவது கேட்கணுமேன்னு யோசிச்சு
இது கேட்க பிரயோஜனமே இல்ல. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுதான். ஆனாலும் ஏதாவது கேட்கணும்ன்றதுக்காக கேட்கணும் அப்படின்னு ஒரு துணிவோட அர்ஜுனன் கேட்பதாக இங்கே சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவனால சகித்துக் கொள்ள முடியல. பகவான் பேசாமல் இருக்கிறது அவனால சகித்துக் கொள்ள முடியாமல், அதுல எந்த அளவுக்கு எக்ஸாம்பிளர் சொல்லிட்டாரு, கண்ணாடி முன்னாடி நின்னு நான் பார்த்துட்டேன். பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் மீண்டும் மீண்டும் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் பார்க்கணும்னு எனக்கு தோணுதில்ல. ஒரு பர்ட்டிகுலர்லி லேடீஸ் எல்லாம் கண்ணாடி முன்னாடியே நேரம் நிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணுதில்ல. அந்த மாதிரி கண்ணன் சொல்லி முடிச்சுட்டான் தான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான் தான். திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுதில்ல எனக்கு. அப்படின்னு அர்ஜுனன் வந்து என்னத்தையாவது கேட்டாதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க துணிகின்றான். அப்படி ஏற்பட்ட சம்வாதம் முடிவு பெற்ற பின் கூட சம்பாஷண சுகத்தையே புசித்து வந்த அர்ஜுனன் அப்படி சுகம் முடிவு பெற்று ஓய்ந்து போவதற்கு எப்படி ஒப்புக்கொள்வான்? ஏன்னா இவ்வளவு நேரமா அவ்வளவு நல்லா அவங்க சம்பாஷணை போயிட்டு இருந்தது, அவ்வளவு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம். நிக்க போறத என்னால எப்படி தாங்க முடியும் என்று ஒரு ஃபீல் ஏற்படுத்துறாரு. ஆகவே தியாக சந்நியாசங்களின் லட்சணத்தை விசாரித்தல் என்பதை ஒரு காரணமாக கொண்டு, அதாவது தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறத ஒரு ஷாக்கா வச்சுக்கிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கர்ம சந்நியாசம், கர்மயோகத்துக்கும் சன்னியாச யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் முதலே சொல்லலையா? எல்லாத்தையும் சொல்லியாச்சுதான். இருந்தாலும் என்னத்தையா கேட்கணும்னு கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கீதை என்னும் ஸ்வரத்தின் மடிப்புகளை திரும்பவும் விரித்து வைத்தான். கேட்கணுமேன்னு கேட்டு வச்சு, அதனால மறுபடியும் கீதை ஸ்டார்ட் செய்வதற்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வச்சுட்டான். இந்த அத்தியாயத்தை 18வது அத்தியாயம் என்று சொல்லக்கூடாது. இந்த ஒரு அத்தியாயமே முழு கீதையுமாக இருக்கிறது என்றே முழு கீதையுமாக இருக்கிறது. ஏன்னா மறுபடியும் வந்து அதே கேள்விதான் கேட்கிறான். அப்ப முதல்ல இருந்து மறுபடியும் சொல்ல போறாரு இல்லையா? இந்த ஒரு அத்தியாயமே முழு கீதையுமாக இருக்கிறது. கன்றே தாய்ப்பாலை சுரக்க செய்வதற்கு தகுந்த வேலை என்று உண்டா? அப்படியே முடிவு பெறும் சமயத்தில் கீதையை திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று விரும்பும் உண்மையான தாசனுடைய ஆசையை பகவான் ஏன் பூர்த்தி செய்து வைக்க மாட்டார்? இவ்வளவுதான் வாய் நிறைஞ்சு போயிருந்தாலும் மறுபடியும் பாலுக்கு ஆசைப்பட்டு, கன்று பாலுக்கு ஆசைப்பட்டதுன்னா தாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? அல்லது அப்பதான் ஏதாவது டைம் கேட்க போறாளா? கீதை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு முடியறடைறதுல வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த தாசனுடைய பக்தியை கண்டு பகவான் அதை சொல்லாமல் தான் விடுவானா? இவ்வளவு பீடிகை போதுமானது. தேவனாகிய நீர் நான் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டும் என்று அர்ஜுனன் சொன்னான். அதனால நீ கண்டிப்பா நாங்க சொன்னதை நீங்க என்னுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் கேட்க போறதுக்கு நீங்க சும்மா சொல்லுவீங்க நம்பிக்கையோட நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கண்ணன்ட்ட சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாக அமைகிறது. அதை நாளை நாம் தொடருவோம்.